அக்ரி இன்பு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்னோட குழந்தைக்கு நான் தேன் எடுக்கிறதுக்காக வேண்டி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க மலைக்கு தான் வந்திருந்தேன். அதை ஒரு வீடியோவாக போடலாமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் அதை வீடியோ எடுத்திருந்தேன். அதுதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மலையில் ஒரு பகுதியில் நான் இப்போ இருக்கிறேன். ஏறிட்டு அந்த இடத்துல நான் உங்களுக்கு அதை வீடியோவாக காட்டிகிட்டு இருக்கிறேன். அதோட ஒரு பகுதி தான் இது. கீழே உள்ள தரைப்பகுதியை தான் இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்து இப்போ வீடியோவில் காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் தேன் எடுக்க வந்திருக்கிறேன். நான் ஒவ்வொரு டைமும் தேன் எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 1 லிட்ரு குறைஞ்சது, அதே இது 2 லிட்ரு வரைக்குமே நான் எடுத்துகிட்டு போவேன். இப்போ எனக்கு இந்த இடத்துக்கு நான் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏரியா ஃபுல்லாகவே ரொம்பவே காஞ்சி போய் கிடக்குது. அதனால் தேன் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் சரி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காண்டி வந்திருந்தோம். பெரும்பாலும் இந்த மலையில் தேன் எதுலேருந்து சேகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற முள்ளு மரங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இது ஒற்றை மரம்னு சொல்லுவோம். இதில் நல்லா பூ நிறையா பூக்கும். இது பூத்தாலே பார்த்தீங்கன்னா நல்லா மணக்க ஆரம்பிச்சிடும். இதுலேருந்து தான் தேனி தேன் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கள்ளி மரம் இருக்கும். இந்த கள்ளி மரத்துலேருந்து இருக்கக்கூடிய பூக்கள்ல இருந்தும் தேன் அதிகமாகவே எடுக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இது 2லேருந்து தான் தேன் இந்த ஏரியாவில் அதிகமாக எடுத்து சேகரித்து வைக்குது. இது பார்த்தீங்கன்னா பாறைகளோட இடுக்குகள்ல இருந்து எடுப்போம். அந்த ஒற்றை மரத்து மேலேயும் இருக்கும். இப்போ நான் வரும்போதே பார்த்தீங்கன்னா நான் 3 தட்டு ஒற்றை மரத்து மேலே இருந்து தான் பார்த்தேன். ஆனால் அதை என்னால் எடுக்க முடியலை. அது இடைஞ்சலுக்குள்ள இருக்குது. அதை நான் கயத்தை கட்டி இழுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அது எந்த யூஸும் ஆகாது. கீழே வரதுக்குள்ளே தேன் மொத்தம் கீழே போயிடும். அதனால் நான் அதை விட்டுட்டு அடுத்து எங்கேயாச்சும் இருக்குமாங்கிறதுக்காண்டி நான் மேலே வந்துட்டேன். மேலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இதில் பார்த்தீங்கன்னா நீருத்து இருக்குது. சாரி, இது தண்ணி தேங்கி நிற்கிது. இது சின்ன சின்ன பறவைகள் விலங்குகள்லாம் இங்கே சாப்பிட்டுக்கிடுது. இப்போ நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு இடைஞ்சலான ஒரு முள்ளுக்களும் குச்சிகளுமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தேன் கூட நான் பார்த்துட்டேன். ஆனால் அதை நான் எடுத்துடலாம்னு முடிவு பண்ணி உள்ளே போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நான் கலைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது கடிக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கடிக்கும். இருந்தாலுமே நம்ம அதையும் பொருட்படுத்தாமல் தான் நான் எடுப்பேன். 1-2 கடிச்சாலுமே நான் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். நான் எடுத்து முடிச்சிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்குமே ஒரு கொலை கையில் கடிச்சிச்சு. இருந்தாலுமே நான் அதில் இருந்த கொடுக்க தூர எடுத்து போட்டுட்டு நான் தேனை ஒரு வழியாக எடுத்து முடிச்சிட்டேன். நல்லாவே தேன் மேலே இருக்குது, கட்டி நிற்கிது. நீங்கள் பார்த்து வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நல்லாவே தேன் இருக்குது. கையில் பாருங்கள். இப்போ இந்த தேன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய தூக்காளியில் நான் அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இப்போ அதில் ஒரு 100 ml இருக்குன்னு எனக்கு தோணுது. அதிகமாக இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது கட்டி தேன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது கலரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா பியூராக ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். இதுதான் மலை தேன். இப்போ இதே நீங்கள் ஊரில் எடுத்தீங்கனாலோ இல்லைன்னா நீங்கள் பாக்ஸ் வச்சு எடுப்பாங்க. அதுலலாம் பார்த்தீங்கன்னா தேன் வெள்ளையாக இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப கட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது கள்ளிச்செடி. இதில் இந்த பூக்கள்ல இருந்தும் தேன் அதிகமாகவே கிடைக்கும். அதே போல் இந்த கள்ளியிலேருந்து ஏதாவது பால் அதிகமாக வரும். அதுதான் கள்ளிப்பால்னு சொல்லுவோம். இந்த கள்ளிப்பால் நம்ம சப்போஸ் நம்ம தெரியாமல் எதுவும் வாயில் வச்சு தொண்டைக்கு போயிடுச்சுன்னா இது கரன்னு ரொம்ப நமக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் இதை நீங்கள் தெரியாமல் கூட இதை வாயில் வச்சிடக்கூடாது. ஒரு வழியாக நாங்கள் தேனை எடுத்துகிட்டு அடுத்து எங்கேயாவது கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் தேடி போய்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. இன்னொன்று எனக்கு டைமும் ஆயிடுச்சு. எனக்கு வேறு வேலை இருக்குது. அதனால் நான் கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காண்டி திரும்ப நான் ரிட்டன் கீழே இறங்க ஆரம்பித்து கீழே போய்கிட்டு இருக்கோம். அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கீழே போகும்போது நிறைய ஒற்றை மரம் இருக்கும். நீங்கள் அதை வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஒற்றை மரம் பச்சை பசேன்னு இருக்கும்போது அடர்த்தியாக இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேருந்து தான் பூக்கள்லாம் நிறைய பூக்க ஆரம்பித்த உடனே அதுலேருந்து தேனீக்கள் தேன் எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஒரு தேன் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறத நான் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற தேன். இது தான் நான் ஒரு 6 மாதத்துக்காச்சும் என்னோடய மகளுக்கு நான் மருந்துக்கு யூஸ் பண்ணுவேன். தேங்க்யூ.